வாழ்க்கையில் முக்கியமானவங்க யார் அப்படின்னு அடையாளம் கண்டுக்கோங்க. உங்களை மதிக்காதவங்களுக்காக உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க. உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்க கூட மட்டுமே இருங்க. உண்மையான அன்பு அப்படின்றது ஒருபோதுமே வெறுப்பாக மாறாது. அப்படி மாறிடுச்சு அப்படின்னா அது உண்மையான அன்பே கிடையாது. நீங்கள் உண்மையாகவே நேசிக்கிற ஒருத்தங்களை ஒதுக்கி வச்சுட்டு இன்னொருத்தங்க கூட உங்களால் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பொறுப்பு. ஒரு நல்ல துணை அப்படின்றது நம்மளுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கையில் எந்த பெரிய சவாலாக இருந்தாலுமே நீங்கள் ஈஸியாக கடக்கலாம். மற்றவங்களோட குறைகளை தேடாமல் உங்களோட நல்ல குணங்கள் மேலே கவனத்தை செலுத்துங்க. கோபத்தாலையும் வெறுப்பாலையும் கட்டுண்டு போகாதீங்க. வெறுப்பை கூட அன்பால் வெல்லலாம். உங்களோட அதிக கோபத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க சுயமரியாதை இழந்தவங்கலாம் கிடையாது. உங்கள் மேலே இன்னும் அதிகப்படியான அன்பை வச்சிருக்கிற மனுஷங்களாக கூட இருக்கலாம். பழி வாங்குகிற எண்ணத்தை விட்டுட்டு விலகி சென்றுங்க அமைதியாக. அதீத ஆசை பார்த்திங்கன்னா நம்மளோட நல்ல குணங்களை அழிச்சிரும். கவலைப்படுறதெல்லாம் விட்டுட்டு நம்மளோட மகிழ்ச்சிக்காக கொஞ்சம் டயத்தை ஒதுக்கி பாருங்க. கவலை அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட மகிழ்ச்சியவே அழிச்சிரும். மற்றவங்க முன்னாடி நம்ம போலியாக இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு நிரந்தரமான உறவுகளை உருவாக்குறதுக்கு இயலாது. உங்களோட அன்பை உலகத்துக்கு பரப்பாமல் நீங்கள் நேசிக்கிற ஒருத்தங்களுக்கு மட்டும் காட்டுங்க. வார்த்தைகளை விட உங்களோட அன்பை வெளிப்படுத்துகிற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் போலியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எளிதாக கிடைக்கிறதுனால உண்மையானதோட மதிப்பு பெரும்பாலும் யாருக்கும் புரியறதே இல்லை. உங்களை ஏமாத்தினவங்க கூட திரும்பவும் இருக்காதீங்க. உங்களோட மதிப்பை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களை மதிக்கிற ஒருத்தங்களை பின்தொடருங்க. ஆனால் மதிக்காதவங்களோட நலலை கூட தொட நினைக்காதீங்க. உங்களை பாராட்டாதவங்க கிட்ட போய் அன்புக்காக கெஞ்சாதீங்க. நல்ல இதயம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. ஆனால் வெறும் நல்லவங்க பார்த்தீங்கன்னா பல சிரமங்களை கண்டிப்பாக சந்திப்பாங்க. உங்களை அனுபவத்திலேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு உங்களை ஏமாற்றக்கூடியவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நீங்களாவே இருங்க, மாறாதீங்க. யாருக்காக வச்சும் நீங்கள் மாறணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் அதை முழுசாக கைவிட்டுருங்க. அடிக்கடி மனசை மாற்றிக்கிற மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சில பேர் இருக்கிறனால நீங்கள் சந்திக்கிற எல்லாரையுமே அப்படி முழுசாக நம்பிடாதீங்க. உங்களை பிடிக்காதவங்க முன்னாடி அழுது காட்டாமல் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருங்க. ஏன்னா அவங்க உங்களை சோகமாக பார்க்கவே விரும்புவாங்க. வாழ்க்கையோட மிக ஆழமான பாடங்கள் முறையான கல்வி மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. வலி மற்றும் துரோகத்தால் தான் நம்மளால கற்றுக்கவே முடியும். உறவுகள் மற்றும் பொருள் உடைமைகள் உட்பட வாழ்க்கையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்காலிகம்தான். அதோட நேரம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அது எல்லாத்தையுமே விட்டுற கற்றுக்கணும். கஷ்டங்கள் தான் உண்மையான நண்பர்கள் மற்றும் உறவுகளை வெளிப்படுத்தும். உங்களோட சொந்த குறைகளில் கவனம் செலுத்துங்க. மற்றவங்களோட குறைகளை என்றைக்குமே சுட்டி காட்டாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற குறைகளை உங்களால் மாற்றிக்க முடியல அப்படின்னா மற்றவங்களையும் இந்த உலகத்தையும் உங்களால் மாற்றவே முடியாது. உங்களுக்கு முக்கியமாக இல்லாத மனுஷங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உண்மையாகவே உங்களோட வாழ்க்கையில் முக்கியமே கிடையாது. உண்மையான உறவு அப்படின்றது பணம், உடல் உறவு இதால் கட்டுப்படுறது கிடையாது. அதெல்லாம் அன்பு மற்றும் புரிதலின் அடிப்படையில் தான் உண்மையான அன்பு உருவாகும். கொஞ்சம் பொறுமையும் விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்திடலாம். எல்லா கவலையும் உங்களோட மகிழ்ச்சியை அழிச்சிரும். அப்படின்றதுனால அதில் எப்போவுமே உங்களோட நேரத்தை வீணாக்காதீங்க. வாழ்க்கையில் வர்ற ஒவ்வொரு புயலுமே பார்த்தீங்கன்னா உங்களை அழிக்க வர்றது கிடையாது. சில புயல்கள் கூட உங்களுக்கான ஒரு புதிய பாதையை உருவாக்குறதுக்காக வரலாம். வாழ்க்கை அப்படின்றது தற்காலிகமான தருணங்களோட தொகுப்பு அப்படின்றதால நிகழ்காலத்தில் நம்ம வாழ்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா அந்த கடவுள் கூட உங்களுக்கு சிறந்த விஷயத்த கொடுப்பாரு. ஆணவம், பொறாமை, பேராசை ஒருத்தரோட வீழ்ச்சிக்கு தான் வழிவகுக்கும். விழுந்த ஒருத்தரை பார்த்து என்னைக்குமே சிரிக்காதீங்க. ஏன்னா உங்களோட பாதையில் இடைஞ்சல் இருக்கலாம். புகழ்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நல்ல மனுஷங்களை கூட இன்னும் நல்லவங்களாக்கும். ஆனால் அதுவே ஒரு கெட்ட மனுஷங்களை அது இன்னும் மோசமான நிலைமையில தள்ளிடும். ஸோ புகழ்ச்சி அப்படின்ற விஷயம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆபத்தானது தான். யாரையும் அளவுக்கு மீறி புகழாதீங்க. துரோகிங்களோட விஷயத்துல நம்பிக்கையா இருக்கிறது அவங்களோட உண்மையான முகத்தை வெளிப்படுத்தும். உங்களை ஒரு பொருட்டாவே நினைக்கிறாதவங்களுக்கு எப்பவுமே உங்களோட நேரத்தை உங்க சக்தியையும் வீணடிக்காதீங்க. உங்ககிட்ட